ஒரு அழகான இடத்துல வச்சு நீங்க என்கிட்ட காதல சொன்னது உண்மை. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். எப்படி உங்களால மறக்க முடியும்? என்னால சாகர வரைக்கும் மறக்க முடியாது. என் முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்து என் கைய பிடிச்சு என்கிட்ட உங்க காதல சொன்னீங்கல்ல, என் வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அது மட்டும்தான் அன்பு. உலகத்துல இந்த மாதிரி யாருமே ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு கியூட்டா அழகா சர்ப்ரைஸா காதல சொன்னது நீங்க மட்டுமாதான் இருக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிஜ வாழ்க்கையில எனக்கு நடந்தது. அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அத நீங்க தான் நடத்தி காமிச்சீங்க. இவ்ளோ தூரம் யோசிச்சு ரிஸ்க் எடுத்து அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப என் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு காதல் இருந்திருக்கும். அந்த காதல் அவ்வளவு சீக்கிரம் உங்க மனசை விட்டு போகாதுன்னு எனக்கு தெரியும். ஆமா வெண்ணிலா, அப்போ நான் உன்னை காதலிச்சு அதனால ப்ரப்போஸ் பண்ணேன். உன் மேல பைத்தியமா இருந்ததால தான் யாரும் இல்லாத இடத்துக்கு உன்னை கடத்திட்டு போய் வித்தியாசமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எது அன்பு? எது முடிஞ்சு போன விஷயம்? நீங்க என் மேல வச்சிருந்த காதல் உண்மைனா அது எப்படி முடிஞ்சு போகும்? நீங்க என்ன பார்த்த முதல் நாளே என் மேல காதல் வயப்பட்டுட்டீங்க. அதனால தானே எங்க அம்மா என் பர்த்டே பார்ட்டிக்கு உங்களை கூப்பிட்டப்போ நீங்க அங்க வந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அன்பு. அது மட்டுமா அன்பு, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தப்போ கூட நீங்க என்கிட்ட பேசணும்னு துடிச்சீங்க. அந்த கல்யாணத்துல உங்களுக்கு யாரையுமே தெரியாது. நீங்க பொண்ணு வீடும் இல்ல, மாப்பிள்ளை வீடும் இல்ல. ஆனா எனக்காக வந்தீங்கல்ல, என் கூட பேசணும் பழகணும் தானே வந்தீங்க. அது எனக்கு தெரியும் அன்பு. அதே நாள் நீங்க ஹாஸ்பிடல்ல மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ ஏன் போன் நம்பரை கேட்டீங்க. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி கண்மணி நம்பரை கேட்கறதா நினைச்சு அவன் நம்பரை உங்ககிட்ட கொடுத்தேன். என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச மிக பெரிய தப்பு அதுதான். நீங்களும் அது ஏன் நம்பர்னு நினைச்சு கண்மணிக்கு மெசேஜ் பண்ணீங்க. அழகான ஆம்பளை, பணக்கார, ரொம்ப நல்லவன், அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததும், அதுவும் காதலை எதிர்பார்த்து அனுப்பின அந்த மெசேஜ பார்த்ததும் கண்மணிக்கு உங்க மேல ஆசை வந்துருச்சு. ஆனா நீங்க அவ போனுக்கு அனுப்பின ஒவ்வொரு மெசேஜும் எனக்காக நீங்க அனுப்புனது. ஏன் மேல இருந்த காதலுக்காக நீங்க அனுப்புனது. ஆனா கண்மணி அவளுக்காக அனுப்புனதா நினைச்சு உங்க மேல ஆசைப்பட்டுட்டா. இது பாரு வெண்ணிலா, நீ பழசெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்ல. பின்னாடி பார்த்துட்டு நடந்தா முன்னாடி போக முடியாது. ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் இட்.